Hello dudes, welcome back to our MyGuitar channel. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம கிட்ட ஆட்டோமொபைல் கண்டென்ட் நிறைய இருக்கு. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இதை தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். லைக் ஆட்டோ டாக்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் இனிமேட்டு ஆட்டோமொபைல் கண்டென்ட் வீடியோஸ் மட்டும் போட போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு வண்டியை ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. ஓகே டியோஸ், இன்னைக்கு நம்ம ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 குரோம் பிரான்ஸ் கலர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பைக் 2022 மாடல் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் குரோம் வெர்ஷன் தான். இது கான்டினென்டல் ஜிடியில் வர மாதிரியே ரெண்டு சைடும் லோகோ கொடுத்துருக்காங்க. கீ கூட முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வரும். இப்போ ஆரி பேட்சிங்லாம் பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் கொஞ்சம் டிஜிட்டலாகவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரைட் சைடு ஆஃப் த ஹேண்டில் பார் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு ரோட்டரி டைப் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கூட அந்த சுவிட்ச்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சுவிட்ச் தான் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஆஃப் தி ஹேண்டில் பார்ல இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஹேண்டில் பார்ல என்னென்ன ஸ்விட்சஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹை பீம், லோ பீம், அப்புறம் பாஸ் லைட்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டரி டைப் சுவிட்ச்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதே எப்பவும் போல நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹாரன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரிப் சேஞ்ச் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஹேண்டில் பார்ல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம டேட் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், இல்ல ட்ரிப் சேஞ்ச் பண்றது, இல்ல ஓடோமீட்டர் செக் பண்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டன் மூலமாகவே நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் போர்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கெப்பாசிட்டி கூட நம்மளுக்கு தெரியுது. இந்த டிஜிட்டல் போர்டு கன்வெர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். இந்த கேப்பில் நம்ம ட்ரிப்பர் நேவிகேஷன் செட் பண்ணிக்கலாம். இது குரோம் வெர்ஷனில் மட்டும்தான் வருது. 5000 எக்ஸ்ட்ரா பே பண்ணோம்னா நம்ம வண்டி டெலிவரி எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பைக்கில் 349cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. with 20.2 bhp பவர், அப்புறம் 27 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்ல 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூயல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. நியர்லி 35 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கும். நெக்ஸ்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 300 mm, ரியர்ல 270 mm பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சியாட் பிராண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டியூப் டயர் தான். ஃப்ரண்ட்ல 100/90/19 சைஸும், ரியர்ல 120/80/18 சைஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 41 mm டெலஸ்கோபிக் 4 சஸ்பென்ஷனும், ரியர்ல 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ட்வின் டியூப் எமல்ஷன் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க, முன்னாடி இருந்த பைக்ஸ் மாதிரியே. டெயில் லைட்ல பார்த்தீங்கன்னா 5 வாட் பல்பு கொடுத்துருக்காங்க. இந்த லைட்ஸை எல்இடியா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம பைக்கோட ஸ்டாக் சவுண்டும் கேட்கலாம். ஓகே டியூட், ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ நம்ம கேட்போம். ப்ரோ வாங்க. ஸோ இந்த பைக் வாங்கி நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month ஆக போகுது. ஸோ 2 இயர்ஸாக வெயிட் பண்ணி எடுத்தேன். கொரோனாக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இருந்தேன் கிளாசிக் எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ BS4 மாடல் தான் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் ஜே இன்ஜின் பிளாட்ஃபார்மில் இந்த பைக் இப்போ நியூ வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி எடுத்தேன் இந்த வண்டி. இப்போ நான் 1 month ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வண்டி ஜே இன்ஜின், இது ரீஃபைண்ட் இன்ஜின், ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. அந்த பழைய புல்லட் வெர்ஷன் ஓட்டுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வண்டி இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும், ரீஃபைன்மெண்ட்டாக இருக்கும். பட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சேம் பழைய அந்த கிளாசிக் ரெட்ரோ லுக் தான் அப்படியே. ஸோ அதில் எதுவும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸோ இன்ஜின், வண்டி பீட்டு இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வண்டியிலலாம் நிறைய நியூ ஃபீச்சர்ஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் இது இந்த வண்டியிலும் இப்போது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட்டு, ஃபியூல் இன்ஜெக்ஷனு, ஃபியூல் இண்டிகேஷனு, எல்இடி டிஸ்பிளே, அப்புறம் ட்ரிப்பர் நேவிகேஷன் எல்லாமே இருக்குது இந்த வண்டியில். ஸோ பழைய புல்லட் கிளாசிக்லாம் பார்த்திங்கன்னா வெறும் கிக் ஸ்டார்ட் தான், ஃபியூல் இண்டிகேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இப்போது காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வண்டி. ஓகே டியோஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே டியோஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.